வணக்கம். அண்மையில் ஒரு காணொலியில் பார்த்திருப்போம். மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழில் மிக சகஜமாக ஒரு நடைபயிற்சியை மேற்கொண்டிருப்பார். இது போன்ற எந்தவித பாதுகாப்பும் இல்லாம இப்படி ஒரு விடயத்தை இதற்கு முன்னால் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் ஒருவராலும் செய்திருக்க முடியாது. இந்த நிலையை உருவாக்கியது தமிழ் மக்களுடைய மாண்பும் அதே நேரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தமிழ் மக்களோடு இணக்கமாக பழக முயற்சியும் அதை நாங்கள் மறக்க இல்லை. அதனால்தான் இந்த நிலை உருவாகிறது. இதையே நாங்கள் எங்களுக்கு இழைத்த கொடூரங்களை எல்லாம் எண்ணி இவரை வெறுப்போமே ஆனால், நாங்கள் பழைய விடயங்களை மனதிலே வைத்து அதை நாங்கள் வெறுப்போமே ஆனால் இந்த நிலை உருவாகியிருக்காது. அப்படி என்றால் இது தமிழ் மக்களுடைய ஒரு மாண்பு தான் நான் சொல்லுவேன். அப்படி மாண்பாக நாங்கள் வரவேற்கக்கூடிய இந்த ஜனாதிபதி அவர்களிடம் எனக்கு ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. அதே நேரத்தில் இந்த கேள்வி வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்களிடையே இருக்கு. எல்லா தமிழர்களிடையும் இந்த கேள்வி எனக்கு இருக்கு. என்ன கேள்வின்னு சொன்னா, ஜனாதிபதி அவர்கள் இதே நடைபயிற்சியை முடிச்சுட்டு அடுத்த இந்த வீட்டு திட்டம் சார்பாக உரை ஒன்று ஆற்றியிருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை நிறைய விடயங்களை கழிச்சிருக்கார். தமிழ் மக்களோடு நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் மக்களை அவர் ஒரு படி மேல வச்சு பார்க்கணும்ன்றதுல அவர் இருக்கு. யுத்தத்துல நிறைய விஷயங்களை இழந்துட்டோம், இனி நாங்கள் ஒரு நல்ல ஒற்றுமையான ஒரு தேசத்தை கட்டி அமைக்கணும் என்று சொன்னார். அதையெல்லாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்த அதுக்குள்ள இணைச்சார். என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இனவாதிகளை நாங்கள் இந்த நாட்டில் முற்றாக ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். பௌர்ணமி நாட்களில் கொழும்பிலே இருந்து இங்கே அதிகமானவர்கள் இங்கிருக்கும் பௌத்த மத தலங்களுக்கு வருகை தந்து வணங்குவதாக, அங்கே அவர்களுக்கு பௌத்த மத தலங்கள் அதிகமாக இருந்தாலும் யாழிலே இருக்கப்படுகின்ற சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அந்த விகாரைகள் மீது அவர்கள் நாட்டம் கொண்டு வருவது, அங்கிருந்து ஒரு இனவாத வன்மத்தோடு தமிழ் மக்களுக்கு ஒரு அச்சத்தையோ இல்லை என்றால் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதை உணர வைக்கும் எண்ணத்தோடு இனவாதத்தை தூண்டுகிறார்கள் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயகர் கதைச்சிருக்கார். இது ஒரு புறம் இருக்குது. ஆனால் அடுத்த புறம் என்ன சொல்றாருண்டா, அதே பௌர்ணமி நாட்களில் இங்கிருக்கும் வடக்கில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட விகாரையில் போராட்ட குழுக்களும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்ட குழுக்கள் அந்த காணிக்கு சொந்தக்காரர்களாக என்று தான் புலனாய்வுத்துறைக்கும் இராணுவத்துக்கும் அதனை கண்டறியுமாறு கட்டளையிட்டதாக கூறுகிறார்கள். அவர்களையும் இனவாதிகள் என்றே அவர் குறிப்பிடுகிறார்கள். எந்த கேள்வி என்று சொன்னால், எது இனவாதம்? அந்த தையிட்டி விகார இடத்திலே போராடிய தமிழ் மக்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் இனவாதிகள் என்று குறிப்பிட்டிருக்கார். என்னுடைய கேள்வி என்றால், எது இனவாதம்? அந்த இடத்திலே அந்த காணி உரிமையாளர்களுக்கு தெரியாமல் அந்த காணியை அபகரித்து உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிங்கள இராணுவ வீரர்கள், ஆயுதம் தாங்கிய இராணுவ வீரர்களை கொண்டு ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி அங்கே எந்த தமிழர்கள் கூட உள்ளே நுழைய முடியாமல், காணி உரிமையாளர்கள் கூட, நில உரிமையாளர்கள் கூட உள்ளே நுழைய தடை என்ற ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி பல மாதங்களாக மக்களுக்கு தெரியாமல் அந்த இடத்தில் ஒரு மத தளத்தை உருவாக்கி, சிங்கள பௌத்த மத தளத்தை உருவாக்கி, அங்கே எந்த ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர் கூட வசிக்காத ஒரு இடத்தில், எந்தவித சிங்களவர்கள் கூட எந்த ஒரு சிங்கள குடும்பமும் வசிக்காத ஒரு இடத்தில் ஒரு பௌத்த மதத்தளத்தை உருவாக்கி அந்த இடத்தில் தமிழ் மக்கள் தங்கள் காணிகளை விட்டு விடுங்கள், இந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு விகாரை தேவையில்லை, நாங்கள் இங்கே வசிக்கிறோம், இந்த இடத்தில் எந்த பௌத்தர்களும் இல்லை என்று சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் யார் இனவாதத்தை தூண்டுவது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன? அப்போ ஒவ்வொரு பௌர்ணமியும் சிங்கள பௌத்தர்கள் அங்கே வழிபாட்டு தளத்தில் ஈடுபடுவதும், தமிழ் மக்களுக்கு அந்த இனவாதத்தை நாங்கள் தான் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதை அவர்கள் மறைமுகமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவர்கள் வழிபடுவதும், அதை எதிர்த்து இவர்கள் போராடுவதும் என்றால், ரெண்டையும் ஒரே தராசில் வைத்து பார்க்கக்கூடிய இந்த மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் எது இனவாதம் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். தன் காணியை இழந்தவன் என் இன சொந்தம், அங்கே ஒரு பெரியோர் இனப்போர் நடந்த ஒரு இடத்துல ஒரு பெரியோர் அரசாங்கம்
ஆயுதங்களோடு தாங்கிய ஒரு அரசாங்கம் என சொந்தக்காரன் ஒருவனையோ அந்த காணிக்கு உரிமையாளர்கள் 10 பேரையோ நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது நான் இனமாக அவனுக்கு துணையாக நிற்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி அங்கு நின்று போராடிய இளைஞர்களையும் அப்படி அங்கு நின்று போராடிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் இனவாதிகள் என்று சொல்வதும், அதே நேரத்தில் உண்மையாகவே இனவாதத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக அந்த விகாரியை கட்டி அந்த இடத்திலேயே ஒவ்வொரு பௌர்ணமியும் பாரவர்களையும் இனவாதிகள் 2 பேரும் இனவாதிகள் என்ற ஒரு தராசிலே நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறீர்கள் என்றால் இந்த ஏற்றத்தாழ்வை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த இருவரில் எவர் இனவாதி என்று சரியான நீதியை தர முடியாத நீங்கள் ஒரு இனவாதி என்றுதான் நான் சொல்லுவேன். இதற்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் தராமல் இருவருமே இனவாதிகள், இனவாதத்துக்கு இடமில்லை என்ற ஒரு போலியான ஒரு வாக்குறுதியை நீங்கள் தந்து மக்களை ஏமாற்றும் மதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு இனவாதி என்று நான் சொல்லுவேன். இதற்கான தீர்வை அவர் ஒழுங்கா சொல்லணும். இந்த விட்ட வார்த்தை, இன்றைக்கு அவர் சொல்லிட்டு போன வார்த்தை ஒவ்வொரு தமிழனுக்கும் விளங்கணும். மானமுள்ள ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த வார்த்தை விளங்கணும். இது இந்த அர்த்தம் விளங்கணும். இது விளங்காம நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு சிங்கள கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி ஒரு நாட்டின் நல்லிணக்கத்தை பண்ணக்கூடிய ஒரு ஜனாதிபதியை வரவேற்பது அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஜனாதிபதி யாழிலே நடந்து போகிறார், பாதுகாப்பா நடந்து போகிறார், அவர்களுக்கு நாங்கள் எந்த இடையூறும் ஏற்படுத்த இல்லை. அதே நேரத்துல அவர்களும் எங்களை நம்புறார். நான் அதற்கு எதிரான இல்லை, நானும் அந்த இடத்தில் அதை ஆதரிக்கிறேன். ஆனால் எங்களை இனவாதிகள் யார் இனவாதிகள் என்று சொல்லி ஒரு சரியான நியாயத்தை வழங்காமல் அவள் கூறிய அந்த வார்த்தைகள் அது உண்மையான வார்த்தைகள். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதுதான் உண்மை. அதை மறக்கக்கூடாது. ஏன் நான் சொல்றேன், இதை மறந்து நாளைக்கு அதே அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சிக்கு வாக்கு செலுத்தி மாகாண சபையும் கொடுத்துட்டு இருப்பீங்க. மாகாண சபை தேர்தல் தமிழர்களின் கையில இருந்து போகுமே இருந்தா, மாகாண சபை தமிழர்களின் கையில இருந்து போகுமா இருந்தா எங்களை எவராலையும் காப்பாற்றியாது. தயவு செய்து மக்களே இந்த விடயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஜனாதிபதி தமிழ் மக்களோட நல்லிணக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள் என்றால் அவர் உண்மையாகவே ஏற்படுத்த விரும்புகிறார் என்றதை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். நிறைய விஷயத்த நல்ல விடயங்களை வந்து கதைச்சிட்டு ஒரு விடயத்தை ஒரு முக்கியமான எங்கள்ட உரிமையை புட்டிச்சு இழுத்துட்டு போயிட்டார். உரிமைக்காக நிற்கிறவன் எல்லாம் இனவாதி என்று சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இது ஒரு முக்கியமான இடத்துல கையை வச்சுட்டு போயிட்டார். இது வந்து எங்கன்னு சொல்லி நீங்க விளங்கி கொள்ளணும். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அங்கிருந்து வரக்கூடிய பௌத்த மதத்தவர்கள் வருகிறார்கள். சிங்கள பௌத்த நாடு என்பதை இதை உறுதிப்படுத்துவதற்காகவும் தமிழ் மக்களுக்கு அதை சொல்லாமல் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் இனவாதத்துக்காக வருகிறார்கள். அவர்கள் ஒரு இனவாதிகள் என்று சொல்லிட்டு அதைக்கு எதிர்த்து போராடக்கூடிய தமிழர்கள் உண்மையாகவே அந்த காணிக்கு சொந்தக்காரர்களா என்று சொல்லி புலனாய்வுத்துறையையும் இராணுவத்தையும் தான் கேட்டதாக சொல்றார். நாளைக்கு இவர் கேட்டுட்டு போயிட்டார். நாளைக்கு என்ன வரும்? புலனாய்வுத்துறை, இராணுவ புலனாய்வுத்துறை வரும். அங்க போராடின ஒவ்வொருத்தரையும் இடிச்சு கொண்டே இழுத்து கொண்டே 4ஆம் மாடியில போடும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எங்களை பயங்கரவாத தடைச்சட்டம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கே. அவ்வளவு நல்லிணக்கத்தை பேண விரும்புகிற இந்த ஜனாதிபதி அவர்கள் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை முதல்ல எடுக்கணும். அதுல பிடிச்சி நீங்கள் போடுவீங்க. இதை சொல்லிட்டு போட்டார். அதான் நான் மறைமுகமா சொல்லிட்டு போயிருக்கிறேன். அவர் வார்த்தையை விட்டுட்டார். நல்லவர்களாக நடிக்கணும்ன்றதுக்காண்டி அது தெரியும். அந்த கதைக்கு வந்தா சில வார்த்தைகள்ல அவையோட உண்மை முகங்கள் வந்துடும். அப்படி ஒரு முகம் தான் இது. அப்ப அதுல எதிர்த்து போராடினவர்கள் எல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்துல அவன் சிஐடி வந்து பிடிச்சிட்டு போவான். ஆனா அவையல் வாரவியல் வந்தோன்னு தான் இருப்பினோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து அங்கே வந்து வணக்க ஸ்தலத்துக்கு வாரவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த பார்வையும் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் அன்றைக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கழிச்சிட்டு நாங்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும், தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாருமே இராணுவத்திலும் போலீஸ்லயும் வந்து சேரணும் என்று சொல்லி நிறைய விடயத்தை கதைச்சிட்டு நல்ல நல்ல விடயங்கள் எல்லாத்தையும் கதைச்சிட்டு கடைசியில நாங்கள் எல்லாரும் இனவாதிகள், எங்களை நீங்கள் ஏறி அடிப்பீங்கள், அடிச்சு எங்களால் இயலாது, நாங்கள் அற வழியில போராடினா நாங்கள் எல்லாம் இனவாதிகள் என்று சொல்லி அந்த நாட்டின் முதன்மைக்குரிய ஒரு மகன் ஜனாதிபதி, மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது வந்து எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் நான் சொல்லுவேன். இதுல நாங்கள் ஏமாறுறோம். இந்த இடத்துல நாங்கள் ஏமாறுறோம். கவனமா இருக்கணும். இது எப்படி இருக்குன்னு சொன்னால் இவ்வளவு நல்ல விடயங்களை எல்லாம் சொல்லிட்டு இப்படி எங்களை ஒரு இனவாதிகள்னு சொல்லி முத்திரை ஊத்திட்டு போனது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு வாழை இலையொன்று தந்து அது புல்லாக நல்ல விருந்துகளை நிறைய வகையான உணவுகளை செய்து நல்ல ஒரு பெரிய விருந்தை வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு மெலத்தை வச்சுட்டு சாப்பிடுங்கள் தமிழர்களே என்று சொன்ன மாதிரி இருக்கு. மானங்கட்ட தமிழனா இருந்தியண்டா நீ எதை சாப்பிடு. நன்றி.